தமிழரின் இன்றைய முக்கிய செய்திகள். கன்னியாகுமரி மாவட்டம் வில்லுக்குரி அருகே உள்ள மாம்பழத்துறை அணையை சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள 2000 ஆண்டுகள் பழமையான ஆலச்சுவடி திருவேங்கட நயினார் கோவில் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் புதிய உலக நிறுவன தலைவர் டாக்டர் சதீஷ் கிருஷ்ணா அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். அப்போது அவர் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், 2000 ஆண்டுகளுக்கு முன் உள்ள இந்த கோவில் மிகவும் சிதிலமடைந்துள்ளது. தற்போது கோவிலின் மேற்கூரை சிதலடைந்து விடும் நிலையில் இருப்பதால் தமிழக அரசும் அறநிலைத்துறை அதிகாரிகளும் கவனத்தில் எடுத்து இதனை உடனடியாக சரி செய்து கோவிலை புனரமைத்து கும்பாபிஷேகம் நடத்தி தரும்படியும் ஆலயத்திற்கு செல்ல சாலை மற்றும் மின்விளக்கு வசதி செய்து தரும்படி கோரிக்கை வைக்கிறோம் என தெரிவித்தார். மதியம் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் ஏராளமான ஆண்கள் மற்றும் பெண்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். அதன்பின் அன்னதான நிகழ்ச்சியும் நடைபெற்றது. சுரேஷ்குமார், கன்னியாகுமரி மாவட்ட செய்தியாளர். டாக்டர் சதீஷ் கிருஷ்ணா, புதிய உலகம் நிறுவன தலைவர். இப்போ நம்ம நிற்கக்கூடிய இடம் கன்னியாகுமரி மாவட்டம் வில்லுக்குரி பக்கத்தில் உள்ள மாம்பழத்துறையார் அணை தாண்டி உள்ளே இருக்கக்கூடிய ஆலச்சூடி திருவேங்கட நயினார் திருக்கோயிலில் நிற்கிறோம். இந்த இடத்த பாருங்கள், ரொம்ப அருமையான சோலைகளும் வள வயல்களும் தென்னை மர தோப்பம் நிறைஞ்சி சுற்றி இருக்கக்கூடிய சுற்றி வயல், அப்படி ஒரு இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு இடத்துல நிற்கிறோம். இந்த இடத்த மேலே பார்த்தீங்கன்னா 3 பக்கம் மலையாக இருக்கும். மலை வளமும் வயல் வளமும் நிறைஞ்ச ஒரு பூமியில் ஒரு பெருமாள் கோயில் இங்கே இருக்குது. ரொம்ப பழமையான கோயில், 1200 ஆண்டுகளுக்கு முன் உள்ளதுன்னு சொல்கிறாங்க அறநிலைத்துறையிலேருந்து. இந்த ஊரில் வாழ்ந்த மக்கள் ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய தன்மை இந்த கோயிலில் இருக்கிறதாட்டு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. மிக பழமையான கோயில், ரொம்ப சிறப்பு. இந்த கோயிலில் வரக்கூடியவங்களுக்கெல்லாம் பிணிகள் தீருது.